உனக்கு இது? இவ்வளவு நேரம்லாம் தூங்கி எனக்கு பழக்கம் இல்ல. எவ்வளவு கடுப்பா இருக்கும். நிலா, இந்த வீட்ல வேலைக்காரங்களா இல்ல உனக்கு உடம்புக்கு எதனா வந்துச்சுன்னா என்ன சொன்னேன், தண்ணிக்குள்ளேயே உட்காந்தேன். எத்தனையோ செல்லம்மாடா. சத்யா, நீ இங்க நான் ஒரு வேலையும் செய்யல, சும்மாதான் நின்று. கீழே தவறி விழுந்துருச்சு, இதுக்கு போய் ராதா. ராதா, சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? இப்ப எதுக்கு நீ சோகமா இருக்க? ஓ ராதா, தயவு செஞ்சு அழாத ராதா. இப்போ என்ன, நீ கொடுக்கும் பொழுது பள்ளி விழுந்துருச்சு, அவ்வளோதானே. அது அபசகனெல்லாம் இல்லை. எந்த காலத்தில் இருக்க, அவங்க தான் அந்த காலத்தில் இருந்தவங்க, அதனால அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீயும் அதை புரிஞ்சிக்காம இப்படி அழுதுட்டு நின்னா என்ன ராதா அர்த்தம்? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. நீ என் கூட இருக்கும் பொழுது இந்த மாதிரி அழக்கூடாது. என்னவும் அழக்கூடாதுன்ட்டு அழுதுகிட்டே இருக்கிற? இப்போ என்ன, அம்மாவும் பாட்டியும் அபசகனன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதானே. சரி, அவங்கள கூப்பிடட்டா? உங்ககிட்ட சாரி கேட்க சொல்லட்டா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. அவங்க சொன்னதுக்கெல்லாம் எனக்கு வருத்தம் இல்லை. என் கையால் கொடுக்கும் பொழுது அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னால் எதுவும் அவங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, அதனால தான் எனக்கு என் மேலேயே கோவம். ராதாமா, இதெல்லாம் நீ நம்புறியா? நீ படித்த பொண்ணு தானே, உனக்கு இதெல்லாம் புரியாது. கவலையை விடு, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. எனக்கு புரியுதுங்க, என் புத்திக்கு புரியுது, ஆனால் மனசுக்கு தெரிய மாட்டுது. சத்யாண்டி மாசமா இருக்காங்க, அதனால முத தாய் வீட்டில் இருந்து தட்டில் பூப்பாலெல்லாம் வச்சு ஆசீர்வாதமாக கொடுக்குறாங்க. அதை என் கையால் கொடுக்க சொன்னாங்க. அப்படி கொடுக்குற ஆசீர்வாதம் அதில் போய் செத்த பள்ளி விழுந்துருச்சுல்ல, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ராதா, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதே தாம நடக்கும். உன்னால யாருக்கும் எந்த கெடுதலும் நடக்காது. என்னோட ராதா ஒரு லக்கி கேர்ள், என்னோட அதிர்ஷ்ட தேவதை. நீ போய் அப்படி அழகலாமா, சொல்லலாமா சொல்லு? நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் ராதா சந்தோஷம்னா என்னன்னு புரிஞ்சிச்சு. அழுதுட்டே இருக்காதம்மா, எனக்கு பார்க்க கஷ்டமா இருக்கு. ஏ ராதா அழுகும்போது கூட அழகா தான் இருக்கா. என்ன, மூக்கு தான் கொஞ்சம் சின்ன மூக்கா போச்சு. போங்க, உங்களுக்கு முத்திரம். ஏய், என்ன 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 மட்டும் சொல்றீங்க? அப்ப நானும் உங்களை சொல்லுவேன். அழகி அழகி. என்ன கண்ணா? விஜயக்கா உன்னை கூப்பிட்டாங்க. இத வரேன். இல்ல, கையோட கூப்பிட்டு வர சொன்னாங்க. வா. வரேன்டா, இழுக்காத. வாக்கா. ஏங்கண்ணா போயிட்டு வராதா, அப்புறம் பேசலாம். வாக்கா. நீ கண்ணா மெதுவாடா. மெதுவா போறாதா, கீழே விழுந்துராத. சரிதா. எப்ப போன் பண்ணேன், இன்னும் வராரு. வராரு, கோவமா இருக்கிற மாதிரி இருப்பான். செல்லக்குட்டி, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. செல்லக்குட்டி, என்ன கோவமா இருக்கியா? பார்த்தா எப்படி தெரியுது? என் செல்லக்குட்டி கோவமா இருந்தாலும் அழகாதான் இருக்கா. சிரிச்சுட்டாடா, சிரிக்கும் போதும் அழகாதான் இருக்கா. எந்திரிச்சு நின்னாலும் அழகாதான் இருக்கா. ஐயோ, சிரிச்சா அதை விட அழகா இருக்காளே. போதும் என்ன புகழ்ந்து பேசினது, எதுக்கு லேட்டு? உனக்கு தெரியாதா செல்லக்குட்டி, வீட்டில் என் பொண்டாட்டி எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வெளியில் போகணுன்னு சொல்லிட்டா. நான் என்ன பண்ணுறது சொல்லு? எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வர்றதுக்கு லேட்டாயிருச்சு. சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு வர வேண்டியதானே? எப்படி சீக்கிரம் முடிக்கிறது சொல்லு? பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், சமைச்சு வைக்கணும்.
அதுவும் அவ ஒரு நேரத்துக்கு சாப்பிடுவா, அண்டா சோறு சாப்பிடுவா. அவ்வளோத்தையும் சமைச்சு வச்சுட்டு வர வேணாமா? ஸோ ஆனாலும் ரொம்ப பாவங்க நீங்க. உனக்கு தெரியுது, அதான். சரி சரி, டைம் ஆகுதுல்ல, வா போலாம். ம் உட்காந்துட்டியா? உட்காந்தாச்சு, போங்க. என்ன பிடிச்சிக்கோ செல்லக்குட்டி. நீங்க இருக்கீங்களே. ம் பிடிச்சிக்கிட்டேன், போதுமா? அப்பதானே மாமனுக்கு வண்டி ஓட்ட முடியும். ரொம்ப தான். போலாமா? போலாம் போலாம். என்னங்க இது, இவ்வளோ பழம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இதெல்லாம் எடுத்து உள்ள வை. ஆச்சரியமா இருக்கு. வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கி போட மாட்டீங்க, இப்பன்னு பார்த்து இவ்வளோ பழம். ஏன்? ஏ, எடுத்து வைடினா ஏன் என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்ப. ஓ சரி, அப்ப எடுத்து மட்டும் வச்சா போதுமா? எடுத்து வச்சா போதுமா? எதுக்கு? அழுகி போறதுக்கா? எல்லாம் கட் பண்ணி சாப்பிடுங்க. அதுக்கு தானே வாங்கிட்டு வந்திருக்கு, வேற எதுக்கு வாங்கிட்டு வந்திருப்பாங்க? இவ்வளோ பழம் எனக்கா? எனக்கெல்லாம் எதுவும் வேணாங்க. ஏய் ஏய் பைத்தியக்காரி, உனக்கு யாரடி இப்போ வாங்கிட்டு வந்தது? எல்லாம் அந்த பொண்ணுக்கு தான். அந்த பொண்ணுக்கா? எந்த பொண்ணுங்க? அதான் நம்ம வீட்டில் இருக்குல்ல அந்த பொண்ணுக்கு. நம்ம வீட்ல நான் இருக்கேன். உங்க அம்மாவா? சோப்பா, இவகிட்ட சொல்லி மாறமுன்ன. ஏய், எல்லாம் என் பேர புள்ளிக்கு தாண்டி, போய் கட் பண்ணி எடுத்து கொடு. அடேங்கப்பா, என்ன புதுசா பாசம்லாம் பொங்குது. ஏங்க நில்லுங்க. உள்ளுக்குள்ள மனுஷனுக்கு அம்பிட்டு ஆசை இருக்கு பேர பிள்ளைங்க மேல, ஆனா வெளியே காட்டுறது இல்ல. என்ன மனுஷரோ, எல்லாம் பேர பிள்ளைங்க வந்தா மாறிதானே ஆகணும். மேடம், சத்யா மேடம். யாருமா அது? உள்ள வாங்க. யாருமா நீ? என்ன வேணும்? வணக்கம்மா, நீங்க சத்யா மேடத்தோட அத்தை தானே? ஆமா, நீங்க? சத்யா மேடத்தை பார்க்க வந்திருக்கேன். அவங்க வேலை செய்கிற ஆஃபீஸில் தான் நானும் ஒரு வேலை பார்க்குறேன். அதான் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க சத்யா மேடம். ஓ அப்படியா? வாமா வாமா, சத்யா அதோ உள்ளதா இருக்கா, வா. ஆ சரிங்கம்மா. யசோதா, நம்ம ரவியோட ஜாதகத்தை எடுத்துட்டு வா. என்ன ஏதுன்ட்டு நம்ம ஜோசியக்கார்கிட்ட கேட்டுருவோம். எப்போ கல்யாணம் வைக்கிறது, நல்ல நாள் எது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதனா கேட்டு வருவோம். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆமாங்கத்த, எனக்கும் தான். பள்ளி விழுந்தது ஒரு விஷயம் நினச்சிட்டு நம்ம இதெல்லாம் பண்ணலை. இருந்தாலும் பிள்ளைங்க வாழ்க்கைல்ல, பிற்காலத்தில் அது கஷ்டப்படக்கூடாது. எதனா பரிகாரம் இருந்துச்சுனாலும் அதை செஞ்சு நம்ம சரி பண்ணிக்கலாம். ஆமாண்டி யசோதா, 3 நாளில் கல்யாணம் வைக்கணும்னு சொல்லுதுங்க. அதுக்கு பேச்செல்லாம் நம்ம கேட்டோம்னா அப்போ நம்ம எதுக்கு பெரியவங்கன்னு இருக்கோம். பொறுமையாக நல்ல நாள் எதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக கல்யாணம் பண்ணிக்குவோம். சரியா? ரவிக்கிட்ட நான் பேசுகிறேன். ஆமாங்கத்த, எடுத்தோ கவுத்தோன்னு எதையும் செய்யக்கூடாது. சரி, நான் ரவியோட ஜாதகத்தையும் ராதாவோட ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு வரேன். ஒரு எட்டு போயிட்டு வந்துடுவான். சரி யசோதா. கட்டிக்கிறதுக்குன்னா உனக்கு என்னதான் வருமோ. இப்போ தானே சொல்லி கொடுத்தேன், அதுக்குள்ளேயும் மறந்தேன்னா என்னடா உனக்கு? உங்க மிஸ் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரே கம்ப்ளைண்ட், ஒழுங்கா படிக்கிறது இல்ல, விளையாட்டு தான் உனக்கு. இல்லக்கா, அந்த மிஸ் போய் சொல்லுதுக்கா. ஓ, உங்க மிஸ் போய் சொல்றாங்க, அப்ப நீ உண்மையை சொல்ற. கொஞ்ச நாள் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டேன், அப்போ உனக்கு குளிர் விட்டு போச்சு இல்ல கண்ணா? ஒழுங்கா படிச்சாதான் அக்கா ஸ்கூலுக்கு அனுப்புவேன், இல்லைன்னா வீட்லயே கடன் விட்டுருவேன். சரி. என்னது சரியா? இது என்னது? புதுசா டிராயிங் வரைய சொல்லிருக்காங்க, வரைஞ்சியா இல்லையா? ஸ்கெட்ச் பென்சில் எதுவுமே இல்ல, நான் எப்படி வரையிறது? ஸ்கெட்ச் பென்சில் 10 நாளைக்கு முன்னாடி தானே வாங்கி கொடுத்தேன். அதெல்லாம் குட்டியா போச்சு, எனக்கு அது வேணாம், எனக்கு புதுசு தான் வேணும். இது புதுசு தான் வேணுமா உன்ன? அக்கா வலிக்குது, விடுங்க விடுங்க. ஏன் பென்சில் சின்னதா இருந்தா சார் வரைய மாட்டீங்களோ? குட்டியா இருந்தா எப்படிங்க வரைய முடியும்? எனக்கு புதுசு வாங்கி கொடு. நீ நினைச்ச நேரத்துக்கு உனக்கு புதுசு வாங்கி கொடுக்கணுமா? சேட்ட சேட்ட சேட்ட. புதுசுதான் வேணுமா உனக்கு? புதுசு புதுசு. அம்மாடி ராதா, எதுக்குமா இப்படி போட்டு பையனை அடிச்சுக்கிட்டு இருக்க? பாட்டி, நீ காப்பாத்தீங்க, அடிச்சே கொன்னிடுவா போல.
அது இல்லை பாட்டி, ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறா, அதான் 4 தட்டு தட்டினேன். இதுக்கா சின்ன பசங்கன்னா அப்படிதாம்மா இருப்பாங்க. அதுக்கு நீ இப்படி போட்டு அடிக்கிறது? புள்ளிக்கு உடம்பு கிடம்பு சரியில்லாம போச்சுன்னா என்ன பண்றது சொல்லு? ஐயோ பாட்டி, இவனை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. ஓவரா செல்லம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தலைமையில ஏறி உட்காந்து தங்கு தங்குன்னு ஆடுவான். 4 போடு போட்டாதான் படிப்பான் ஒழுங்கா. பாத்தீங்களா பாட்டி என் நிலைமைய? இவகிட்ட நான் எப்படி இருக்கேன்னு பாத்தீங்களா? ரொம்ப கஷ்டம் தான்டா கண்ணா. சரிம்மா ராதா, நானும் அத்தையும் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறோம். உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்ல, அதுக்கு ஜோசியர்கிட்ட போய் எப்போ கல்யாணம் பண்ணலாம் அப்படி என்ன ஏதுன்ட்டு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்க்க போகிறோம். சரியா? ஆ சரிங்க பாட்டி. ராதா, நீ தட்டு கொடுக்கும் பொழுது பள்ளி விழுந்துருச்சுன்னு தப்பாக எடுத்துக்காத. அது ஒரு அபசகுனம் தான். ஆனால் நம்ம மனசுக்கு எப்படி இருக்கோ அதுபடி தான் நடக்கும். நீ அதையே நினச்சிட்டு ரொம்ப வருத்தப்படாத. சேச்சே, அப்படிலாம் இல்லைங்க அத்தை. பரவாயில்ல, இருக்கட்டும். ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் மனசுப்படி தான். நீ நல்ல மனசோட கொடுத்தேன்னா நல்லது தான் நடக்கும். உன் நல்ல மனசுக்கு நல்லதே தான் நடக்கும், கவலைப்படாத என்ன? சரிங்க அத்தை. சரி, வெளியில் போகிறோம். உனக்கு என்ன வேணும்னு சொல்லி வரும்போது வாங்கிட்டு வரோம். ஐயோ அதெல்லாம் வேண்டாம் அத்தை. அப்படிலாம் சொல்லக்கூடாது. உனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லி பாட்டி வாங்கிட்டு வரேன். இல்லை பாட்டி, எனக்கு எதுவும் வேண்டாம். அத்தை அவட்ட கேட்டால் அப்படிதான் சொல்லுவா. வாங்க நம்ம ஏதாச்சும் வாங்கிட்டு வருவோம். கண்ணா, உனக்கு என்ன வேணும்? அக்கா. என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ. பாரு, அக்காட்ட கேட்டு தான் கேட்பீங்களோ? ஆமா. அப்படிலாம் எதுவும் இல்லை, நானும் உனக்கு பாட்டி தான். என்ன வேணுமோ நீ என்கிட்ட கேளு, என்ன வேணாலும் இந்த பாட்டி வாங்கி தரேன். சரியா? சரி சரி. இப்போ கண்ணாவுக்கு என்ன வேணும்? எனக்கு ஸ்கெட்ச் பென்சிலு அப்புறம் ஒரு ரஃப் நோட்டும் வேணும். அப்படியா? சரி சரி, வாங்கிட்டு வரேன். ஏதாவது சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? தின்பண்டமா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம் பாட்டி, இது மட்டும் போதும். அதுவும் வாங்கிட்டு வரேன்டா பாட்டி. இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு எதனா வேணும்ல, நீ என்ன வேணும்னு சொல்லி பாட்டி வாங்கிட்டு வரேன். வேண்டான்னு சொல்லக்கூடாது. இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு ஸ்கெட்ச் பென்சிலும் ரஃப் நோட்டு மட்டும் போதும் பாட்டி. யசோதா பாத்தியா, ராதா அவன் தம்பியை எப்படி வளர்த்துருக்கானு? ஆமாட்ட, ரெண்டுமே தங்கமான பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்களை விட்டுட்டு போக அவங்க அப்பா அம்மாக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ. அதான் நம்ம இருக்கோம்ல. சரி வா, நம்ம வெளியில போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வருவோம். சரிங்கத்த. ராதாம்மா, நாங்கள் போயிட்டு வரோம், பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. வீட்டில் ரவி விக்கி எல்லாம் இருக்காங்க. சரியா? சரிங்க பாட்டி. ராதா, அப்புறம் சமையல் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்காத. சரியா? எல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன். சரிங்கத்த. யசோதா வா போகலாம். என்னடா ஏன் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க? உட்காந்து படிக்கிற வேலையை பாரு. சரிக்கா. கண்ணா, அக்கா உனக்கு நாளைக்கு எதனா சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுக்குறேன். சரி சரி, இப்போ உட்காந்து பாடி. யாரோ டீ போட்டு கொடுத்தேன்னா என்ன, நம்ம போட்டுக்குவோம். நான் போடுற டீயே ருசியே ருசி. நல்லா தான் இருக்கு. சக்கரை இல்லை, போய் எடுத்துட்டு வருவோம். இங்க எங்க சக்கரை இருக்கு? இத்தனை டப்பா வச்சிருக்காங்க, சக்கரை டப்பா எங்க இருக்குன்னு தெரியல. சரி, ராதாவை கூட்டிட்டு வருவோம். காலையில அவ தானே டீ போட்டா. ராதா ராதா, இந்த வீட்டில் ஒரு டீ கூட போட்டு தர மாட்டேன்றாங்க. நம்மளே போட்டு குடிப்போம், தலை வலிக்குது. ஏதோ டீ போட்டு வச்சிருக்காங்க போல இருக்கே. அட, சூடாக தான் இருக்கு. நமக்கு தான் போட்டு வச்சிருப்பாங்களோ. சரி குடிப்போம். செய், இது என்ன இவ்வளோ கன்றாவியா இருக்கு? மனுஷன் குடிப்பானா? யார் இதை போட்டு வச்சது? சே கர்மம். எங்க இங்க இருந்த என்னோட டீயை காணோம். இதுவா பாருங்க. ஆமா, இதுதான். நீங்க ஏன் எடுத்து வச்சிருக்கீங்க? ஆமா, இந்த டீ யார் போட்டது? நான் தான் போட்டேன். உங்களுக்கு ஒரு டீ கூடயாங்க போட தெரியாது? செய், கன்றாவியா இருக்கு. ஹலோ, அதை யார் எடுத்து உங்களை குடிக்க சொன்னது? நான் டீ போடலான்னு கிச்சனுக்கு வந்தேன். ஆல்ரெடி போட்டு வச்சிருந்தாங்க. சரி, எனக்கு தான் போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைச்சு எடுத்து குடிச்சு பார்த்தேன். வாயில வைக்க முடியல. எக்ஸ்கியூஸ் மீ வக்கீல் சார், பார்த்து பேசுங்க.
ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க போட்டு வச்சிருக்கிற டீ எடுத்து குடிக்கிறதே தப்பு. அதை குடித்தது மட்டும் இல்லாமல் பேட் கமெண்ட்ஸ் வேற. உங்ககிட்ட நான் கேட்டேனா? இல்லை நான் கேட்டேனான்னு கேட்குறேன். நான் போட்ட டீ எப்படி இருக்கு இல்லைன்னு கொடுங்க ஃபஸ்ட் அதை. ஏங்க அதை குடிக்காதீங்க, அதை நான் குடிச்சிட்டேன். நினப்பு தான். நீங்கள் குடிச்சதை நான் குடிப்பேன்னு நினப்போ எடுத்து கீழே ஊற்றுறதுக்கு தான் வாங்கினேன். சாரிங்க, எனக்கு தான் டீ போட்டு வச்சிருக்காங்கன்னு நினச்சி எடுத்து குடிச்சிட்டேன். எங்கே டீ போட்டு வச்சுருந்தாலும் அது உங்களுக்கு தான் போட்டு வச்சுருக்காங்கன்னு நினப்போ கேட்கறது இல்லை. ஏங்க நீங்கள் வேற காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஏங்க எல்லாரும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கீங்க? தலை வலிக்குது. ஒரு டீ போட்டு குடிக்கலான்னு பார்த்தா இந்த வீட்டில் அது கூட முடியல. வெளியில தான் போகணும் போல இருக்கு. போங்க, உங்களை யார் வேண்டான்னு சொன்னது? நமக்கு ஒன்று வேணும்னா நம்ம தான் அதை பண்ணிக்கணும். மற்றவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்கன்னுலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஹலோ ஹலோ, உங்கள் அட்வைஸ் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. நான் கிளம்புறேன். எனிவே சாரி, தெரியாதனமாக எடுத்து அந்த டீயை குடிச்சிட்டேன். வாயை பெனாயில் ஊற்றி கழுவணும். ஹலோ, ஃபோனில் பேசுகிறாங்களா? ஹலோவா? ஹலோ. பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. இவரெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியல. நெஞ்சோடு கலந்திடு உறவாலே காயங்கள் மறந்திடு அன்பே நிலவோடு தென்றலும் வரும் வேளை காயங்கள் மறந்திடு அன்பே ஒரு பூவாக பூத்து நான் நின்றால் நான் மலர்வேனே ஒரு வார்த்தை இங்கு நீ சொன்னால் வழி போகும் என் அன்பே அன்பே நெஞ்சோடு கலந்திடு உறவாலே காயங்கள் மறந்திடு அன்பே நிலவோடு தென்றலும் வரும் வேளை காயங்கள் மறந்திடு அன்பே. அன்பே அன்பே, என் செல்ல அன்பே. ஐயோ, நீங்க தானா? பயந்தே போயிட்டேன். ஏங்க அப்படி பின்னாடி வந்து பயன்படுத்துறீங்க? லூசு, நான் தான். என்னை தவிர உன் பக்கத்தில் யார் வர முடியும்? அது சரி, இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்னம்மா வேலை? சமையல் பண்ண வந்தேன். சமைச்சாச்சா? சமைச்சாச்சு. என்ன சமையல்? கேசரி. யாருக்கு? கண்ணாவுக்கு. அப்போ எனக்கு வேணுமா? கிடைக்குமா? கேட்டா கிடைக்கும், கேட்கலனா? கேட்கலனாலும் கிடைக்கும். அழகி அழகி, எப்பவுமே நீ இப்படி சந்தோஷமா சிரிச்சுக்கே இருக்கணும். நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? தூக்கத்தில் உன் பேரை நான் சொல்ல காரணம் காதல்தானே. பிரம்மன் கூட ஒரு கண்ணன் தாசன் தான் உன்னை படைத்ததாலே உன் பேர் சொல்ல ஆசைதான். ராமா, என்னங்கடா நடக்குது இங்க? தள்ளி போங்க. அடி பாவி, இப்படி தள்ளி விட்டுட்டியேடி. விஜி, இங்க என்ன வேலை? அது சரி, நான் தான் உங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்கணும். உங்களுக்கு இங்க என்ன வேலை அத்தான்? இல்லை, கிச்சன்ல இருந்து நல்ல ஸ்மெல் வந்துச்சு. சரி, அதான் என்ன சமையல்னு பார்க்க வந்தேன். ராதா கேசரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு உள்ள வந்தா. என்னடா ஆளை காணாமன்னு தேடி வந்தா, இங்க புதுசா ஒரு கேசரி கிண்டிட்டு இருக்கா போல இருக்கே. ஷூ. இல்லை இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை விஜி. நானும் கேசரி சாப்பிட தான் வந்தேன். ஓஹோ, சாப்பிட்டாச்சா? எங்க, அதுக்குள்ளதான் நீங்க வந்துட்டீங்களே. ராதாவை எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்றீங்க. அப்ப கேசரி மட்டும் எப்படி கிடைக்கும்? அதெல்லாம் கிடைக்காது, நீங்க கிளம்பலாம். அது சரி. எப்படி கலந்து ஓடுறாரு பாரு.
ஏமாடி ராதா, நீங்க வெக்கப்பட்டது போதும், கொஞ்சம் கேசரி கிண்டுங்கம்மா. ரெடி ஆயிடுச்சுடி, எடுத்துட்டு வரேன் போ. ஐயையோ, இருந்தாலும் இவ்வளோ வெக்க வேணாண்டி. ஏய் ஏய் ஊயின்னுக்கிட்டு கேசரி உருப்பா. எடுத்துட்டு வரேன்டி. இன்னும் 2 நிமிஷத்துல வரணும், இல்லைன்னு வச்சுக்கேன் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன், பார்த்துக்கோ. சரிடி. நம்ம எப்போ பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆளாகிறது? இப்போ வேலையும் போயிடுச்சு, என்ன பண்ணுறது? ஏதாச்சும் பண்ணுவோம். சொல்லுங்க. இப்போ கேட்குதா? கேட்கலையா? இதோ இருங்க ஒரு நிமிஷம். இப்போ கேட்குதா? தனியாக இருக்கலான்னு மொட்டை மாடிக்கு வந்தா. சரி சரி. சரி, நான் வந்து அப்புறமா என்ன ஏதுன்னு பேசிக்கிறேன். சரி. சரி, நான் வச்சிடுறேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன இப்போ என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேணாம். என்ன இங்கே தனியாக நிற்கிறீங்க? சும்மா அப்படி நிற்கிறேன். ஏன் இங்கே நிற்கக்கூடாதா என்ன? அப்படிலாம் இல்லை. தனியாக நிற்கிறீங்களே, எப்போவும் உங்கள் ஃப்ரெண்டு ராதாவோட நிற்பீங்க, அதான் கேட்டேன். ராதா ஏதோ வேலையாக இருக்கா. சரி, கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும்னு தோணுச்சு, அதான் மொட்டை மாடிக்கு வந்தேன். ஏங்க, ஏன் தனியாக இருக்கணும்னு தோணுச்சு? ஏங்க, ஒரு மனுஷி தனியாக இருக்கக்கூடாதாங்க? இல்லை இல்லை, தனியாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஆளுக்கு தனியாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா அவங்க ஏதாச்சும் வருத்தமாக இருப்பாங்க, அதனால தான் கேட்டேன். சொல்ல விருப்பம் இல்லைன்னா வேணா விடுங்க. இதில் என்ன இருக்கு? ஒரு வேலை இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அப்படியே வெட்டியாக இருக்கோமே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கேன், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ஓ, நான் வேணா ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா? வேண்டாங்க, எனக்கு உங்கள் ஹெல்ப்லாம் எனக்கு வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். ஓ சரிங்க, அப்போ நீங்களே பார்த்துக்கங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? அது நீங்கள் கேட்குறத பொறுத்து இருக்குது. ஆமாம், உங்களுக்கு பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதோ? ஏன் 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 அப்படி கேட்குறீங்க? எப்பா எத்தனை ஏன்? இல்லைங்க, அது ஏங்க என்ன பார்த்து அப்படி கேட்டீங்க? அப்பா பொண்ணுங்க கிட்ட பேசி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆட போங்க, நீங்கள் வேற. நான் யாரு கூடயும் அந்த அளவுக்கு பேச மாட்டேன். ஏன் பசங்க கூடயே அந்த அளவுக்கு நான் பேச மாட்டேன். இதில் எங்கே போய் நான் பொண்ணுங்க கிட்ட போய் பேசுறது? அப்படியா? ஏன் ஏன் எந்த பொண்ணுங்க கிட்டயும் பேசுறது இல்ல? பயமா இல்லைன்னா கூச்சமா? பயமும் இல்லை கூச்சமும் இல்லை, என்னன்னு தெரியல. அவங்களும் என்கிட்ட வந்து பேச மாட்டாங்க, நானும் பேச மாட்டேன். ஓஹோ, பார்த்தா அப்படி தெரியலையே. பார்த்தா அப்படி தெரியலையா? ஏங்க, வேற எப்படி தெரியுதான்? நல்லா 10-15 பொண்ணுங்களோட இருந்துக்கிட்டு பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதோ? அப்படி இருந்தா நல்லதா இருந்திருக்கும். என்னது? ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் சின்ன வயசுலேருந்து யாருக்கிட்டேயும் அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆக மாட்டேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேயே அம்மா இல்லையா, அதனால அப்பா மட்டும்தான். அப்பாவும் அந்த அளவுக்கு என்கிட்ட பேசிக்க மாட்டார். எனக்கு சாப்பாடு கொடுக்கறது, என்னை குளிப்பாட்டுறது, என்னை ஸ்கூலுக்கு அனுப்புறது எல்லாமே எங்கள் வீட்டில் உள்ள வேலைக்காரவங்க தான் செய்வாங்க. அதனால் பொதுவாக யாரும் என்கிட்ட அந்த அளவுக்கு பேசினது கிடையாது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாரா, ஸோ அதனால் படிப்புன்னு படிப்புலேயே போயிடுச்சு. இப்போ சொல்லுங்கள், பொண்ணுங்கக்கிட்ட பேசலாம் எனக்கு எங்கே நேரம் இருக்குது? சரிதான், ஆனால் உங்கள் அப்பா பார்க்க அந்த மாதிரி தெரியலையே, ரொம்ப ஜாலி டைப்பாக இருக்காரு. இப்போ தான் அப்படி இருக்காரு. அதுவும் என்னை ஃபாரின் அனுப்பிச்சதுக்கப்புறம், அங்கே போய் படிக்க போனதுக்கப்புறம் அங்கேவும் போய் நிறைய பொண்ணுங்களாம் இருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் அப்படியே படிப்புன்னு அப்படியே வளர்ந்துட்டேன். ஓஹோ, இப்போ அப்பா வந்து ஜாலியாக பேசுகிறாரு. இப்போ வந்து பேசி என்ன பிரயோஜனம்? சின்ன வயசுலேருந்தே ஸ்ட்ரிக்டாக இருந்து பழகிட்டாங்க, நானும் அப்படியே இருந்து பழகிட்டேன். இப்போ பாதியிலே வந்துட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசுனா எங்கிட்டு போய் நான் பேசுறது? அப்படியே நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்திருப்பேன்.
பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், உண்மையான பாசம்னா என்ன, அந்த ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது விஜி. அதனால தான் உங்ககிட்ட அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் நான் அந்த மாதிரி பேசினேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போது நான் சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்க்குற கேரிங், லவ், எஃபெக்ஷன் எல்லாமே எனக்கு எப்படி கொடுக்கணும்னு தெரியாது. தப்பாக எடுத்துக்காதீங்க. அதனால தான் அந்த மாதிரி நான் பேசினேன். சாரி. ஒரு வரி நீ சொல்ல, ஒரு வரி நான் சொல்ல, எழுதிடும் காதல் காவியம் அனைவரும் கேட்கும் நாள் வரும். ஒரு வெட்கம் வருதே வருதே, சிறு அச்சம் தருதே தருதே, மனமென்று அலைப்பாயதே. டோன்ட் வரி விக்கி, அன்புனா பாசம்னா என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன? ஒன்றும் இல்லை, நான் அப்புறம் பேசுகிறேன். இது என்ன முதலா முடிவா, இனி எந்த உயிரும் உனதா, புது இன்பம் தாளாட்டுதே.